பெற்றோர்களுடைய கவனத்திற்கு. குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற போது முஹம்மத் என்கிற அந்த பெயரை வைத்தால் அந்த குழந்தை மட்டுமல்ல, அந்த குழந்தையை பெற்று தந்த அந்த பெற்றோர்களும் சுவனத்தை அடைவார்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிமொழி. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சில பேர் அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. பொதுவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேர் வைக்கணும் என்கிற ஒரு எண்ணமே ஃபஸ்ட்டு தவறானது. சொல்வார்கள், அல் ஆலிமு யத்லுபு உஃபூர் அல் மஆனி வல் ஜாஹிலு யத்லுபு பி கராயிபில் அல்ஃபால். எப்போதும் அதிகமான அர்த்தம் உள்ள பெயர்களை வைக்க வேண்டும் என்று நாடுவார்கள் அறிவாளிகள். புதுமையாக வார்த்தைகள் வேண்டும், ஸ்டைலாக வேணும் என்று நாடுவார்கள் மடையர்கள். எனவே இந்த 2 டைப்பில் நாம் எந்த ரகம் என்று தற்போது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் நிறைய இஷ்டத்துக்குன்னு ஏற்ற மாதிரி ஏதோ பேரை வச்சுக்கிறாங்க. நமக்கு தெரியும் வரலாறு, ஒரு அம்மா அந்த அம்மாவுடைய குழந்தைக்கு அல்லாஹ்னு பேர் வச்சுச்சு. உடனடியாக என்ன நடந்தது? வானத்திலே இருந்து ஒரு மின்னல் அந்த குழந்தையை தாக்கி அந்த குழந்தை அடுத்த நிமிடமே இறந்து போனது. இதையெல்லாம் தாண்டி சில பேர் பெயர் வைக்கிற போது அர்த்தம் ஏடகூடமாக வச்சுருவாங்க. அர்த்தத்தையும் சற்று உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. கேரளாவில் ஒரு பையனுக்கு துராபுன்னு பேர் வச்சுருக்காங்க. வெறும் துராப் என்றால் மண் என்று அர்த்தம். அந்த குழந்தை ஒரு 11 வயசில் ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆற்றினுடைய ஓரப்பகுதியில் இருக்கக்கூடிய சேற்று புத்துவிலே அந்த மண்ணிலே அந்த குழந்தை அகப்பட்டு அந்த குழந்தை இறந்து போனது. அப்பொழுது உலமாக்கல் வரை தெளிவுபடுத்திய விஷயம், பெயர்களுடைய அர்த்தத்திற்கு ஏற்ப அபாயங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய வரலாறு நமக்கு தெரியும். உலகத்தில் குழந்தைகள் பிறக்கிற போது அஸ்மா உல் ஹுஸ்னாவுனுடைய பெயர்களை வைக்கலாம், அஸ்மா உன் நபியினுடைய பெயரை வைக்கலாம், அஸ்மா உல் பத்ரீன்களுடைய பெயரை வைக்கலாம். இப்படி புனிதமான பெயர்களை வைத்து நல்லடியார்களாகவே நம்மளுடைய குழந்தைகளையும் வளர்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா விதத்திலும் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக.